இப்படிக்கு வாழ்க்கை சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மாதிரி சார் அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வந்துருங்க. அது பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் இருக்கும், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கவும் கேட்கவும் முடியும். ஓகே, இன்னைக்குள்ள டாபிக் என்ன அப்படின்னா லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்படி என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னா, நாம் எந்த டெசிஷன் எடுத்தாலும் அது நம்ம லைஃப்பை பற்றி இருக்கலாம், கெரியரை பற்றி இருக்கலாம், ஸ்டடீஸை பற்றி இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்ஸை பற்றி இருக்கலாம், எந்த டெசிஷனாக வேணாலும் இருக்கலாம். டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம கூடவே 2 பேர் இருப்பாங்க, நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, இதை செய் இதை செய்யாத அப்படின்னு. அந்த 2 முக்கியமான நபர் யார் அப்படின்னா அது நம்மளோட ஹார்ட்டும் நம்ம பிரெயினும் தான். நம்ம ஹார்ட் ஒன்று சொல்லும், பிரெயின் ஒன்று சொல்லும். இதுதான் அங்கே இருக்கிற காம்ப்ளிகேஷன். சரி, ஹார்ட் சொல்கிறத கேட்கணுமா, பிரெயின் சொல்கிறத கேட்கணுமா? அது நான் கடைசியில் சொல்கிறேன். ஹார்ட் என்ன சொல்லும், பிரெயின் என்ன சொல்லும், இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஓகே, ஹார்ட் எப்போவுமே ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயம். எப்போவுமே இமோஷனலான ஒரு பர்சன்னே வச்சுக்கலாம். 2 பேர் 2 பர்சன்னே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹார்ட் ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன், ரொம்ப இமோஷ்னலான பர்சன். அப்போது அந்த ஹார்ட் என்ன பண்ணுன்னா அடுத்தவங்க மேலே ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த மட்டும்தான் காட்டும். அவங்க எப்படிப்பட்டவங்கள வேணும்னாலும் இருக்கலாம், அவங்க யாரை வேணாலும் இருக்கலாம். அவங்களோட ரியல் கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் அதை அசஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு அதுக்கான டைமே கொடுக்காது. அவங்க மேலே இருக்கிற குட் திங்ஸை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். சே, அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்களே அப்படிங்கிறதுல இருந்து அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட செம்மையாக இருக்குல்ல, ஐயோ அழகாக இருக்குல்ல அப்படின்றதா இருக்கட்டும். இல்லை அவங்களோட கஷ்டத்தையோ இல்லை அவங்களோட பாஸ்டையோ தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க மேலே வர சிம்பத்தியாக கூட இருக்கலாம், எதுவாக வேணுனாலும் இருக்கலாம். இதெல்லாம் நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லி கொடுக்கும். ஆனால் பிரெயின் அப்படி கிடையாது. லாஜிக்கலாக திங்க் பண்ணும், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணும். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா அது திங்க் பண்ணும், ஹார்ட் திங்க் பண்ணாது. அதுதான் அங்கே விஷயம். அது திங்க் பண்ணி என்ன சொல்லுன்னா, இல்லை அவங்கக்கிட்ட இந்த ரெட் ஃப்ளாக்ஸ்லாம் இருக்குது, அவங்க இந்த கேரக்டர்லாம் வெளியில் வருது பாரு, இப்படிலாம் பேசுகிறாங்க பாரு, அப்படிலாம் பேசுகிறாங்க பாரு, பாரு இதெல்லாம் சொல்கிறாங்க பாரு, இதெல்லாம் இதுக்கான அறிகுறி, இதெல்லாம் இப்படி அப்படின்னு நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், சச்சா இல்லை அப்படின்னு ஹார்ட் சொல்கிறத மட்டும்தான் கேட்போம். ஏன்னா ஹார்ட் சொல்கிறது நமக்கு எப்போவுமே பாசிட்டிவாக தெரிகிற விஷயங்களா நமக்கு தோண வைக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே ஹார்ட் சொல்கிறத கேட்குறோம். பிரெயின் சொல்கிறது நமக்கு நெகட்டிவாக தோணும். ஏன்னா லைஃப் அப்படி தான் எப்போவுமே. பாசிட்டிவ் சைடு எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப 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 ஒரு ஒரு நல்ல ஒரு இதில் போகிற மாதிரியே இருக்கும். ஒரு இல்யூஷன் கூட சொல்லலாம், அந்த இல்யூஷனை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் பிரெயின் அப்படி கிடையாது, கரடு முரடான பாதையாக தான் இருக்கும். இதெல்லாம் வரதான் செய்யும்ன்ற லாஜிக்கை சொல்லி கொடுக்கும், ரியாலிட்டியை சொல்லி கொடுக்கும். நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நமக்கு தான் கஷ்டமே படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கைன்னா சந்தோஷமாக இருக்கணும், அது கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தானே நம்ம. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிரெயினை அப்படியே இல்லை நீ சொல்கிறதெல்லாம் கரெக்ட் இல்லை, நீ கொஞ்சம் ஓரமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் சொல்கிறத மட்டும் கேட்போம். அப்போது சுச்சுவேஷன்ஸ் வரும்போது, அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் பிரேக்கப்ஸ் வரும், அது கெரியராக இருந்தால் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு பிரேக் வரும், இல்லை ஃபெயிலியர்ஸ் வரும். இப்போ பிஸ்னஸாக இருந்தால் ஒரு ஃபெயிலியர்ஸ் வரும். இது எல்லாமே வரும். இது எல்லாமே வரும்போது என்ன நம்ம யோசிப்போம் அப்படின்னா, அப்போவே யோசிச்சிருக்கலாம்ல, அப்போவே எனக்கு தோணுச்சு, அப்போவே எனக்கு ஏதோ ஒன்று பிசிறு தட்டுச்சு அப்படின்னு யோசிப்போம். அந்த அப்போவே இருக்குல்ல, அந்த அப்போவே பிசிறு தட்டுச்சு, அப்போவே யோசித்தேன், அப்போவே தோணுச்சு, அதுதான் இன்ட்யூஷன். அதை கொடுக்கறது பிரெயின் தான். ஆனால் நம்ம அப்போவே யோசிச்சிருக்க மாட்டோம், இப்போ யோசிப்போம். பட் அது காலம் கடந்து போயிருக்கோம். ஸோ அதனால் லைஃப்பில் எப்போவுமே லாஜிக்கல் திங்கிங் தான் பெஸ்ட். இப்போ உங்களுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும், இப்போ உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்க, நீங்கள் அவங்க மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்களுக்கும் உங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி தோணுது. அப்படின்னும் போது எடுத்த உடனே ஹார்ட் சொல்கிறத கேட்டு டிசைட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் பாஸ் கொடுத்து யோசிச்சிங்க அப்படின்னா அந்த பிரெயின் உங்களுக்கு சொல்லும், அவங்க சரியான நபரா, அவங்க உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்களா, அவங்க டாக்ஸிக்காக தெரியுறாங்களா, அவங்க கரெக்டான பர்சனான்றது எல்லாமே உங்களுக்கு அந்த பொறுமையாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பிரெயினுக்கு அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா, பிரெயினுக்கு காது கொடுத்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
ஆனால் நமக்கு தான் அதெல்லாம் டைம் இல்லை, பேஷன்ஸ் இல்லை. அதனால என்ன பண்ணுவோம், சட்டுன்னு முடிவு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அது செம்மையாக நம்மளை அடித்து துவைச்சி ஒரு வழி ஆக்கும்போது அழுதுகிட்டே அன்னைக்கே யோசிச்சிருக்கலாம், அன்னைக்கே தோணுச்சுன்னு பேசிட்டு உட்காந்துருப்போம். அவ்வளோதான் நம்மளால பண்ண முடியும். வேற என்ன பண்ண முடியும்? போய் மாற்றி அமைக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் அது அது ஏன் அப்படி ஆச்சுன்றதை யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அப்படியே அந்த இடத்துல ஸ்டக் ஆகி உட்காந்துருவோம். சரி, லைஃப்ல எல்லா ரிலேஷன்ஷிப் கிட்டையும் எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்ம பிரெயினை மட்டுமே கேட்டு டிசைட் பண்ண முடியாதே. ஹார்ட்டை சம்டைம்ஸ் கேட்டே ஆகணுமே. ஆமாம், கேட்டே ஆகணும். when it comes to love, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இல்லை ஒரு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான சென்சிட்டிவான விஷயங்கள் வரும்போது ஹார்ட் சொல்கிறத நீங்கள் கேட்கலாம், தப்பில்லை. ஆனால் அந்த சென்சிட்டிவான விஷயங்களுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்களாக தான் இருக்கணும். உங்களோட மென்டல் ஹெல்த்தாக தான் இருக்கணும். உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டாக தான் இருக்கணும். செல்ஃபிஷாக இருக்கணுமான்னு கேட்டால் ஆமாம், செல்ஃபிஷாக தான் இருக்கணும். செல்ஃபிஷாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லை நான் ரொம்ப ஜென்ரஸாக இருப்பேன், நான் மற்றவங்கள பற்றி யோசிப்பேன், மற்றவங்களுக்காக வாழ்வேன், எனக்கு மற்றவங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னீங்கன்னா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட், உங்களோட செல்ஃப் வர்த் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து பீப்புளை இழந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ரியல் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட பழகிறவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இருக்கலாம், என்னவா வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் உங்களை விட்டு போகணும்னு இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி இருந்தாலுமே பிடிச்சி வச்சாலுமே அது உங்களுக்கு தான் ஹர்ட் ஆகும், உங்களுக்கு தான் அது பெயினை கொடுக்கும். அப்போ அந்த பெயினை தனியாக ஃபேஸ் பண்ண போகிறதும் நீங்கள் மட்டும்தான். யாரும் வந்து உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ உங்கள் கூட சேர்ந்து அழ போகிறதும் நான் முதல்லயே சொன்ன அந்த 2 பேர் தான், உங்கள் பிரெயினும் உங்கள் ஹார்ட்டும். ஸோ நீங்கள் வைஸாக டிசைட் பண்ணுற விஷயங்கள் தான் உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கான வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கும்போது, சப்போஸ் உங்களுக்கு விஷன் இருந்தால், எனக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்தால், உங்களுக்கு ஒரு குறிக்கோள் அப்படின்றது இருந்ததுன்னா நீங்கள் அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செல்ஃபிஷாக தான் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் பிரெயின் சொல்கிறது தான் கேட்கணும். பிகாஸ் ஹார்ட் இஸ் அன் இடியட், பிரெயின் இஸ் அ ஜீனியஸ். ஸோ எப்போவுமே லைஃப்பில் ஜீனியஸ் சொல்கிறத கேளுங்க, இடியட் சொல்கிறத கேட்டு நீங்களும் இடியட் ஆகிடாதீங்க. ஓகே, சரி, இன்னைக்கு வீடியோவை நான் இதுக்குள்ளே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக் சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை இன்னும் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நோன் பீப்புள் எல்லாருக்குமே நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.